வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் ஆஸ்ட்ரோ நிபுணர் திரு லட்சுமி நரசிம்மன் மற்றும் வர்த்தக நிபுணர் திரு சேதுராமன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க இருக்காங்க. நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியது டிவி ஸ்கிரீனில் பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சி போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு இன்வெஸ்டர் கிட்ட பேசிக் அதாவது அடிப்படை தகுதி நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க சொல்லுங்க சார். அடிப்படை தகுதி என்றது அவங்களுக்கு பேசிக்கலி இது ஒரு டிசிப்ளைன்டு ட்ரேடுன்னு சொல்றோம். ஆல்ரெடி இதுக்குன்னு ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கணும். இது கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கணும். இது ஒரு இன்டர்நேஷனலி ஃப்ளூயிட் மெக்கானிசம். இது தனிப்பட்ட முறையில் நம்ம நாட்டுக்கோ இல்லை நம்ம ஊருக்கு மட்டும் நடக்கிற விஷயம் கிடையாது. பரவலா உலகத்துல எல்லாத்துக்கும் சேர்ந்து நடக்கிறதுனால இந்த அஸ்ட்ரோ டெக்னிக்ஸ்ன்றது அவங்க எங்களை அணுகுனா பர்சனலா கைட் பண்ணும் அப்படின்றதுக்கு தான் பேசிக்கா இது பண்றது. ரெண்டாவது என்னன்னா அடிப்படையா அவங்க ஒரு 2-3 ஹேபிட் கம்பல்சரியா இருக்கணும். அவங்களுக்கு ஒண்ணு இந்த நெட் கனெக்டடா இருக்கணும். அவங்க அப்பதான் அவங்க ஏதாவது எங்களுக்கு கேள்வி கேட்கணும்னாலும் நேரா வரணும்னு அவசியம் இல்லை. எங்களை கேள்வி ஏதாவது இருந்தா அந்த கேள்வியை உடனே பதில் சொல்றதுக்கு எங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்குள்ள டைம் முடிஞ்சிடும். இதுல அதாவது இன்னைக்கு லாபம் சம்பாதிக்கணும் வச்சுங்களேன், இன்னைக்கே அவங்க நாளைக்கு நேரா போய் நிதானமா கேட்கலான்றதுக்குள்ள மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடும். ஸோ அன்றாடம் அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு நெட் கனெக்டடா இருக்கிறது. அப்படி நெட் கனெக்டடா இருக்க முடியலன்னா நேரா கம்பெனில உட்காந்து பர்சனலா அட்வைஸ் எடுத்து பண்றது. இதுல அடிப்படையா ஒரு பேப்பர் வாங்குற சுபாவமாவது இருக்கணும். பிசினஸ் பேப்பர் படிக்கிறது அது ஒண்ணுமே இல்லைன்னா கூட அப்பதான் வெதர் இட் இஸ் அஸ்ட்ரோ டெக்னிக் ஆகட்டும் இல்ல நார்மல் டெக்னிக் ஆகட்டும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார் சேதுராமன் சார் அவர் சொன்னார், அதாவது ஆஸ்ட்ரோ டெக்னிக்ஸ் பொறுத்தவரை இன்வெஸ்டர்ஸ் என்ன எதிர்பார்க்கறேன்னு சொன்னாங்க. நீங்க ட்ரேடிங்ல கமாடிட்டி ட்ரேடிங்ல இன்வெஸ்டர்ஸ் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க, நீங்க இன்வெஸ்டர்ஸ் கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க சார்? டோட்டலா இன்வெஸ்டர்ஸ் நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னு வச்சுங்களேன், அவர் லட்சுமி நரசிம்மன் சொன்னது போல டிசிப்ளின்டு வே ஆஃப் ட்ரேடிங். இந்த டிசிப்ளின்டு வே ஆஃப் ட்ரேடிங்க்கு ஒன்னு அவங்க டெக் சேவி, அதான் ஆன்லைன்ல இருக்கணும். அப்படி ஆன்லைன்ல இல்லைன்னாக்க முடியாதவங்க கிரேட் வெஞ்சர்ஸ் ஆபீஸ் உட்காரணும். இது ரெண்டும் உட்காரும் பொழுது இப்ப டெக்னிக்கல்ஸ், ஆஸ்ட்ரோ டெக்னிக்கல்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் மூணையும் சேர்த்து கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு பெட்டர் ஒரு யூசபிலிட்டி, அதாவது எந்த ஒரு டூலை யூஸ் பண்ணா எப்படி பெட்டரா கிடைக்கும் அப்படிங்கிற பொழுது அது ஒரு பெட்டர் டூலா அவங்களுக்கு இப்ப கிடைக்குது. சோ இந்த டூலை அவங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். அது போல அவங்க கிட்ட நாங்க என்ன எதிர்பார்க்கறதுன்னா ஒரு அட்டென்டிவா இன்புட்ஸ், அவங்களுக்கு என்ன தேவை, வேற என்ன மாத்திக்கணும் அவங்கள அப்படிங்கறதுக்கான இதை கொடுக்கும்போது நம்ம அதுக்கு அப்படின்னா இன்புட்ஸை கொடுக்கறோம். செகண்ட் திங், இப்ப சாருடைய ஆஸ்ட்ரோவும் ரெகுலரா கிரேட் வெஞ்சர்ஸ் வெப்சைட்லயே கொடுக்குறாங்க. அதாவது இன்னைக்கு கோல்டு, சில்வர், காப்பர் எப்படி இருக்கும் ஆஸ்ட்ரோ டெக்னிக்ஸ் படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது மேக்ரோ லெவல்ல. சோ இண்டிவிஜுவலா போகும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை எடுத்துக்கணும். அப்பதான் அதனுடைய ஆக்ஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் கரெக்டா இருக்கும். லட்சுமி நரசிம்மன் சார், நீங்க சொல்லுங்க, எந்த பிளானட் எந்த கமாடிட்டி எந்த குட்ஸ் சூட்டபிளா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க, நீங்க சொல்லுவீங்க சார். அதாவது எந்த பிளானட்? தட் இஸ் ஆல்ரெடி டிசைடட் ஃபேக்டர் தான். இந்த கமாடிட்டிக்கு இந்த பிளானட்ன்றது எல்லாருக்குமே தெரியும். பரவலா ஒரு ஜோதிடத்துல பேசிக் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் அதை வச்சு எதுவும் யாரும் பரவலா ஜட்ஜ் பண்ண முடியாது. இன்னைக்கு செவ்வாய் ஆட்சியா இருக்கான், உச்சமா இருக்கான், நான் காப்பர்ல சம்பாதிக்கிறேன், அந்த மாதிரிலாம் முடியாது. இது ஒரு சிங்க்ரனைசிங் ஃபேக்டர் அப்படின்னு இங்கிலீஷ்ல. அதாவது எப்படின்னா எல்லாம் கலந்து ஒரு ரிசல்ட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போ செவ்வாய் நெகட்டிவா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு 2 நாளைக்கு மட்டும் நான் பெரஸ் மெட்டல் ஏறலாம். அப்போ அந்த கோரிலேட்டிங் ஃபேக்டர்ஸ் தான் ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன லிங்க்ல நம்ம கண்டுபிடிக்கிறோம் அந்த விஷயத்தை. அதனாலதான் அன்றாடம் இதனுடைய பேசிக் டிசிப்ளின் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பணம் சம்பாதிக்கணும்ன்ற நோக்கத்துலதான் இதுல வரும். அப்போ ஒரே நாள்ல இன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரத்துக்குள்ள சம்பாதிக்கிறதுக்கு என்ன ஐடியா கொடுக்கலாம், அதே மாதிரி ஒரு 2-3 நாள் பொசிஷன் எப்படி மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா அனைத்துக்குமே என்னன்னா ஒரு சீரியஸ்னஸ். அப்போ கோல்டுனா அவங்க பாட்டுக்கு குரு மூவ்மெண்ட்டை வச்சு கோல்டு நாங்களே ஜட்ஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா எல்லாருமே ஏர்ன் பண்ற மாதிரி ஆயிடும். இது அவ்வளவு ஈஸி ஒன்றும் கிடையாது. சேதுராமன் சார், நீங்க சொல்லுங்க, நேற்று மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எனக்கு எப்படி சார் இருந்தது? நேற்று மார்க்கெட் மூவ்மெண்ட்ல கோல்டு அண்ட் க்ரூட்ல கொஞ்சம் மூவ்மெண்டம் இருந்தது. அது போல பேஸ் மெட்டல்ஸ்லயும் கொஞ்சம் மொமெண்டம் இருந்தது. பட் ஓவரால் இந்த வாரத்துல கொஞ்சம் ஒரு பெட்டர் மொமெண்டம்னே சொல்லலாம்.
நரசிம்மன் சார் நீங்க சொல்லுங்க, இப்போ ஆஸ்ட்ரோ டெக்னிக்ஸ் பத்தி கத்துக்கிறது எஜுகேஷன் ஏதாவது புக் ஏதாவது இருக்கா சார்? இல்ல இந்த மட்டும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. ஒரு சில ஸ்மால் புக்ஸ் வந்திருக்கு, பட் அது வந்து மோஸ்ட்லி ரிலவெண்டாவே இல்லை, அது சம்பந்தமே இல்லை. ஏன்னா இது வந்து இதுல இருக்கிற ஒரு ஃப்ளூயிட் மெக்கானிசம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் கூட வேர்ல்டு லெவல் மூவ்மெண்ட். இது எல்லாமே கமாடிட்டின்றது பாத்தீங்கன்னா அதை வந்து இது மட்டும் யாருமே ஒரு ஃபோர்காஸ்ட் பண்றதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். இதுல எங்களால முடிஞ்ச மட்டும் நாங்க வெரி கம் நியர் டு தட் எங்களால வரோம். அப்ப இது என்ன ஆயிடுன்னா அதனுடைய சூட்டபிலிட்டி ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி அவங்க இஷ்டத்துக்கு ட்ரேட் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து காலையில ஒரு பொசிஷன் எடுத்தா நான் சாயந்தரத்துக்குள்ளே தாறுமாறா ஆயிடலாம். அப்போ வந்து அதை வந்து கைட் பண்றதுக்கு தான் இதை நாங்க வந்து டிவைஸ் பண்ணிருக்கோம். நாங்களும் வந்து ஒரு 10-15 வருஷமா இதை வந்து ஒரு அப்சர்வ் பண்ணி தான் ஒரு டெக்னிக் இது பண்ணிருக்கோம். இதை கத்துக்கணும்னா எங்களுக்கு நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் அதிகமா எவ்வளவு பேர் தயாராகிறாங்க, அவங்க பொறுமை. ரெண்டாவது வந்து அவங்க வந்து மார்க்கெட் ரிலேட்டடா அப்சர்வ் பண்றதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு. முதல்ல சொன்ன மாதிரி சேதுராம் சார் கூட அந்த டிசிப்ளைன்டா உட்காந்து டோட்டலா ஒரு 1 இயர் நம்ம சொல்ற டெக்னிக்கும் மார்க்கெட்டுக்கும் அப்சர்வ் பண்ணி அது வந்து எவ்வளவு ரிலவெண்டா எடுத்துக்க முடியும். இன்னைக்கு ஒரு சடன் மூவ்மெண்ட் இருக்கு, நெகட்டிவாவோ இல்ல பாசிட்டிவாவோ இருக்கு, அதை எப்படி அஸ்ட்ராலஜில வந்து இண்டிகேட் பண்றோம், அது அவங்க அதை எப்படி ட்ரேட் பண்றாங்க, இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கலி இன்வால்மெண்டோட பண்ற ஒரு செயல். அது அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான் பண்ண முடியும். சடன் மூவ்மெண்ட் சொன்னார் இல்லையா, இந்த சடன் மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னாக்க இப்ப வந்து மார்க்கெட் வந்து பயங்கர வீக்கா இருக்கும், அந்த சமயத்துல இந்த மூவ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெக்னிக்கலாவும் ஆஸ்ட்ராலஜியாவும் ப்ரெடிக்ட் பண்றோம்னா அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அதை என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் இன்னும் ஃபர்தரா விழும் அப்படின்ட்டு அவங்களே எடுத்துப்பாங்க. அது மாதிரி மேல போய்கிட்டே இருக்கும், அந்த இடத்துல ஒரு ஃபால் திரும்பும் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் நம்ம கொடுக்கும் பொழுது அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அதாவது ஒன்ஸ் யூ ஃபாலோ சம் சர்டன் ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் அப்படி கொடுக்கும்போது அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து லாஸை வந்து தவிர்க்க முடியும். நிச்சயமா சார். தொடர்ந்து கமாடிட்டி மார்க்கெட் குறித்து மேலும் பல விஷயங்களை விரிவா பேசலாம் சார். சார் நீங்க சொல்லுங்க, அதே மாதிரி இப்போ சாஃப்ட்வேர் ஏதாவது இப்போ ஆஸ்ட்ரோ டெக்னிக் சாஃப்ட்வேர் ஏதாவது இருக்கா சார்? முதல்லயே சொன்னேன், கோர்ஸே இல்ல, சாஃப்ட்வேர்ன்றதெல்லாம் இல்ல. இதுல சாஃப்ட்வேர் பண்றது ரொம்ப கடினம். இது எப்படின்னா இந்த செஸ்ஸுக்கு இப்ப சாஃப்ட்வேர் பண்ணிருக்காங்க இல்லையா, ஒரு ஸ்பீடு செஸ் சொல்லிட்டு ஆன்லைன் செஸ் இருக்கு. அதை விட இது ரொம்ப கடினமானது. ஏன்னா ஹியூமன் எலிமெண்ட் இன்வால்வ் ஆகும். அதுல வந்து ஒரு 2 பேர் ஆடுற கேம். இது அப்படி இல்லை, 2 பேர் ஆடுற ஒரு செஸ்ஸுக்கே வந்து டிஃபிகல்ட்டி இருக்கு அதை ஒரு கோடிஃபை பண்றதுக்கு. இது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் உலக அளவுல எல்லாருமே வாங்கி வித்துன்னு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு எப்படி இருக்கும், அடுத்த 2 மணி நேரம் எப்படி இருக்கும், 3 மணி நேரம் எப்படி இருக்கும்ன்றதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய போக்கஸ்ல உட்கார்ந்தாதான் இதை கண்டுபிடிக்க முடியும். அப்படி போக்கஸ்ல கண்டுபிடிச்சா கூட மெனி டைம் அது அபத்தமா இருக்கும், நம்ம மிஸ் ஆயிடும். ஒரு 3 hours கழிச்சு இப்படி இருக்கும்ன்றதுக்குள்ள நம்ம வேற இன்ஃபுளுசஸ் வந்துடும், உள்ள வந்துடும், மார்க்கெட்டுக்குள்ள வந்துடும். ஸோ அதை எல்லாத்தையும் ஃபோர்ஸி பண்ணோம்னா அது தனியா உட்காந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணி பண்றப்போ அவங்களுடைய கான்பிடன்ஸ் லெவல்ஸ் வந்து எங்க கிட்ட எவ்வளவு தூரம் இன்டராக்ட் ஆறாங்க அப்படின்றத பொறுத்து தான். ஏன்னா இது உலக அளவுல பெரிய லெவல். அதான் போன வாட்டி ஒரு ஸ்லோகம் சொன்னேன், மில்லியனர்ஸ் டோன்ட் ஃபாலோ அஸ்ட்ராலஜி, பில்லியனர்ஸ் டோன்ட் ஃபாலோ அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லி. அது மாதிரி மிகப்பெரிய மனிதர்கள், மிகப்பெரிய ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ், பிக் கார்பரேஷன்ஸ் 100% ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. லட்சுமி நரசிம்மன் சார் நீங்க சொல்லுங்க, பொதுவாகவே ஒரு இன்சிடென்ட் நடக்கும் போது உங்களுக்கு பரவலா அதாவது முன்கூட்டியே வந்து தெரிய வருமா சார்? அதுக்குதான் அஸ்ட்ரோ டெக்னிக்னு சொல்றதே அதனால தானே. பட் அது நாங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறோம்னா இது நடக்கும் தெரியாது. மார்க்கெட் வந்து விழும், மார்க்கெட் ஏறும் அப்படின்றது கிடைக்கும். அது என்ன இன்சிடென்ட்னால நடக்கிறதுன்றது வந்து இட் இஸ் இம்பாசிபிள். தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஆனந்த். வணக்கம் மேடம். சொல்லுங்க ஆனந்த், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. அதாவது வந்து மேடம், நாங்க வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறோங்க, திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் பல்லடத்துல இருந்துங்க. சொல்லுங்க. அதுல வந்துங்க மேடம், இப்ப வந்து இதை பத்தி எனக்கு வந்து ஒன்னும் ட்ரேடிங் பத்தி ஒண்ணுமே தெரியாதுங்க. இதுல உள்ளுக்குள்ள நுழையிறது எப்படி, இதுக்கு ஏதாச்சும் வந்து ஸ்பெஷலா ஏதாச்சும் ஒரு கிளாஸ் எல்லாம் நடத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேங்க மேடம். இதை பத்தி ஏதாச்சும் வந்து திங்ஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா நாங்களும் வந்து உள்ளுக்குள்ள இறங்கி இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருக்குது. ஆனா எப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குதுங்க. கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க சார். நீங்க நல்ல உங்களுடைய ஆர்வத்துக்கு வாழ்த்துக்கள், முயற்சிக்கும் வாழ்த்துக்கள். சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க கிரேட் வெஞ்சர்ஸ் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து செமினார் வைக்கிறாங்க.
செமினார் மாத்திரம் இல்லாம லைவ் ட்ரேடிங்கும் வைக்கிறாங்க. நீங்க வந்து அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத. சோ அவங்களுடைய இதுல இந்த லைவ் ட்ரேடிங் நீங்க வந்து பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ், அது எப்படி இதை இப்படிதான் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஈஸி அப்ரோச் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதாவது தவறுகளை திருத்திக் கொள்ள முடியும். அதனால நீங்க வந்து கிரேட் வெஞ்சர்ஸ் ஆபீஸ் அணுகுனீங்கன்னாக்க அவங்க வந்து உங்களுக்கு இதனுடைய இம்பாக்ட் வந்து எப்படி எப்படிலாம் பண்ணலாம் என்னதுங்கிறத கொடுப்பாங்க. ஆஸ்ட்ரோவை பத்தியும் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வரக்கூடிய மாதத்துல வந்து ஒரு செமினார் வந்து சென்னையில இருக்கு. அதன் பிறகு ஆஸ்ட்ரோவை பத்தி கூட அவங்களுடைய இன்புட் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. தொடர்ந்து பேசலாம் சார். நெய்வேலியில இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் சக்திவேல். வணக்கம் மேடம். சொல்லுங்க சக்திவேல், உங்க சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க சார். வணக்கம் சார். இப்போ நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை 8 மணிக்கு இன்வென்ட்ரி சொல்றாங்க. ஆனா இன்வென்ட்ரியில பாத்தீங்கன்னா 8 மணிக்கு ஒரு நிகழ்வு வந்து பாசிட்டிவா இருக்கணும் இல்ல நெகட்டிவா இருக்கணும். ஆனா 4 ரூபா மேலே ஏறுது, 3 ரூபா கீழே இறங்குது. இந்த மேலையும் கீழே இறங்குற மாதிரி ஒரு நிகழ்வு எங்க நடக்குது, எதனால அது நடக்குது? இப்ப நீங்க சொல்ற அந்த புது மெத்தடு அதை கரெக்டா டேலி பண்ணி காட்டுமா? அதை கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க சார். அது கண்டிப்பா சொல்ல முடியும் சார். அதுக்குதான் வந்து இந்த ப்ரோக்ராம் நடத்துறது. பட் இப்போ பொதுவா நாங்க வந்து டிவில வந்து நேச்சுரல் காசு 2 நாள் ஏறும் அப்படின்னீங்கன்னா நீங்க அதை வந்து எப்படி கேட்ச் பண்ணி வந்து சம்பாதிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா வந்து அது மொமெண்ட்ரி இன்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நீங்க பர்சனலா அணுகணும்ன்றது அதனுடைய ரீசன் தான் வந்து கம்பெனி அணுக சொல்றோம். அந்த பர்டிகுலர் டைம்ல நீங்க வந்து என்ட்ரி எக்ஸிட் இதுல மேஜர் வந்து பாத்தீங்கன்னா எப்போ நுழையிறது மார்க்கெட்ல, எப்போ வெளியில வருது, இது தெரிஞ்சவன் தான் சம்பாதிக்க முடியும். அது வந்து அன்றாட சம்பாதிக்கணும்னா எப்போ என்ட்ரி ஆகுது, அதுக்குதான் வந்து ஒரு டோட்டல் போக்கஸ்டு ஒர்க் அண்ட் மெத்தட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும் சார். அதே மாதிரி நேச்சுரல் கேஸை பொறுத்தவரையும் பார்த்தோம்னாக்க பை ஆன் டிப் இஸ் அட்வைசபிள். அதாவது இப்போதைக்கு ஒரு டைம் பீயிங் ஒரு 1 or 2 days, ஏன்னா ஓவரால் அந்த எக்கானமில இருக்கிற சிச்சுவேஷன் வச்சு பார்க்கும்பொழுது ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னாக்க 266 இருந்து 272 அடுத்த இந்த ரேஞ்சில தான் வந்து ரேஞ்ச் பவுண்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்டா ட்ரேட் ஆகும் பொழுது அதை வந்து 2 விதமா எடுத்துக்கணும். ஒன்னு வந்து அக்யூமுலேஷன் மோட், another one is distribution mode. அந்த அக்யூமுலேஷன் மோட்ல இருந்ததுனாக்க ஒன்ஸ் த அக்யூமுலேஷன் மோட் இஸ் ஓவர் அது வந்து இட் ஸ்டார்ட்ஸ் மூவிங் அப். அதே மாதிரி அது டிஸ்ட்ரிபியூஷன் மோடா இருந்ததுன்னா ஒன்ஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் மோட் இஸ் ஓவர் அது வந்து கீழே விழ ஆரம்பிக்கும். இந்த அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் மோடுங்கிறது சம்டைம்ஸ் வந்து ஒரே நாள்ல முடியும், சம்டைம்ஸ் 3 நாள் 1 வாரம் கூட எடுத்துக்கணும். அதனால அதே மாதிரியான சிச்சுவேஷன் ஒரு 2-3 ரூபாயிலேயே வந்து ரொம்ப நேரோ டவுனா சாப்பியா வந்து ட்ரேட் ஆகுறதுனால சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அதாவது ஏதோ ஒரு நிகழ்வு நடக்க போகிறது, அந்த நிகழ்வு எப்படி இருக்குங்கிறத கரெக்டா வாட்ச் பண்ணிட்டு அந்த லெவல்ல என்டர் பண்ணா நல்லா இருக்கும். அந்த நடுவுல அதை வாங்குறத விட அது அக்யூமுலேஷனா டிஸ்ட்ரிபியூஷனா முடிஞ்ச பிறகு அதனுடைய ரியாக்ஷனை பார்த்துட்டு அது உள்ளுக்குள்ள நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி பை ஆர் செல் ஆர் செல் ஆர் பை அது மாதிரி உள்ள போனா பெட்டரா இருக்கும். தொடர்ந்து பேசலாம் சார். பல்லடத்துல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் அசோக். மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்க அசோக், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சொல்லுங்க சார். இப்போ ஆஸ்ட்ரோ டெக்னிக் பத்தி சொல்றீங்க பேஸ்ட் கமாடிட்டியில. அது வந்து பேஸ்டா அதாவது நம்மளோட ஜோடியாக் என்ன ராசி என்ன பிறந்த டேட் இதை வச்சு நம்ம பண்ண முடியுமா? எந்தெந்த ஸ்கிரிப்ட் நம்மளுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி பண்ண முடியுமா இல்ல ஜென்ரலா தான் நம்ம அதை பார்க்கணுமா? ஓகே நரசிம்மன் சார் நீங்க சொல்லுங்க. ஜென்ரலா பண்ண முடியாது சார். உங்களுடைய என்டையர் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த என்ன டைம்ல நீங்க வந்து பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றது கைட் பண்றதுக்கு தான் ஆஸ்ட்ரோ டெக்னிக்ஸ் சஜஸ்ட் பண்றோம். சார் நீங்க சொல்லுங்க. காப்பர் வந்து இனி வரும் காலங்களில் வந்து சிறிதளவு உயர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சோ தற்போதைய நிலவரம் எப்படி இருக்கு காப்பர்ல? காப்பர் வந்து இனி வர காலம் ஏறுங்கிறதுக்கு காரணம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சைனா மேனுபேக்சரிங் ஆக்டிவிட்டி பிளஸ் யூஎஸ்ல வந்து டேர்ன் அவுட் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி. இது ரெண்டும் தான் மெயினா சொல்லலாம். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க அதாவது ஒரு கீழே இறங்கும் பொழுது வாங்கி திருப்பி மறுபடியும் அதோட ஒரு புல் பேக் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அது அட்வைசபிள்னு சொல்லலாம். ஓவராலா பார்த்தோன்னா ஒரு புல்லிஷ் மொமெண்டம்ங்கிறது வந்து 422க்கு மேல பெட்டரா இருக்கு. 422 தாண்டினாக்க ஒரு 3 ரூபாயிலிருந்து 4 ரூபா வரையும் இம்மிடியட் ஸ்பர்ட் வந்து அதுல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ரமேஷ். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சொல்லுங்க ரமேஷ், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. ஆஸ்ட்ரோ நிபுணர் இருக்காங்க, வர்த்தக நிபுணர் சேதுராமன் அவர்கள் இருக்காங்க. யாருக்கிட்ட கேட்கணும் கேள்வியை? சொல்லுங்க.
சார் இந்த எலைட் வேவ் கால்குலேட்டர்ல பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் எல்லாம் வெறும் வந்து 10 பைசா 20 பைசா இருக்கு சார். அது எப்படி சார் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியுமா? எலியட் வேவ்ல வந்து 10 பைசா ஸ்டாப் லாஸ் எல்லாம் வந்து எஃபெக்டிவாவே பண்ண முடியாதுங்க. நீங்க வந்து மெயினா அதுல இருக்கக்கூடிய இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு 1 வீக் ஆர் 21 days டேட்டாவை எடுத்துங்க. அது வந்து எந்த இடத்துல வந்து மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. அந்த மேட்ச் பார்க்கும் பொழுது அது டைரக்டா சப்போர்ட் லெவல்ல மேட்ச் ஆகுதா ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல மேட்ச் ஆகுதா பாருங்க. அதை பேஸ் பண்ணி உங்களுடைய டிசிஷன் எடுங்க. ஏன்னா நார்மலா உங்களுடைய கம்ப்யூட்டர் தான் சூப்பர் கம்ப்யூட்டர். அதனால அது என்ன சொல்லுதோ அதனுடைய டிசிஷன்ஸ் எப்படி இருக்கோ அதுபடி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். அந்த இன்புட்ஸை எடுத்துங்க. ஆனா பட் அந்த டைரக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கணும்னாக்க இது எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் நீங்க போனாதான் சரியா இருக்கும். சார் தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஃபர்கானா. மேம் குட் மார்னிங் மேம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி யார்கிட்ட கேட்கணும் கேளுங்க. இல்ல மேம், இல்ல வந்து ராசி பலன் படி பண்ணணும்னு சொல்றாங்க. சோ எனக்கு என்னுடைய ராசி என்னன்னு எனக்கு தெரியாது. சோ அப்ப நான் எப்படி மேடம் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கறதுதான் என்னோட क्वेश्चन. ஓகே நரசிம்மன் சார் நீங்க சொல்லுங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் இருக்கும்லமா? சாரி சார், அதெல்லாம் எதுவும் தெரியாது. ஆனா பாப்பாவுடைய இது மட்டும் எனக்கு தெரியும். அவளுடைய இது சிம்மராசிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா வந்து என்னுடைய எதுவுமே தெரியாது சார். இல்ல எந்த டீடைல் உங்க கையில இருக்கோ, டாக்டர்தோ இல்ல உங்களது வீட்டுல யாருது இருக்கோ அந்த டீடைல் எடுத்துவாங்க. அப்படி ஒண்ணுமே இல்லைன்னா நீங்க நேரா ஆபீஸ்க்கு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு அந்த டைம்க்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி உங்களை கைட் பண்ணணும். சேதுராமன் சார் நீங்க சொல்லுங்க. இப்போ இன்வென்டரி லெவல்ஸ் ஏற்ப வந்து ட்ரேடிங் பண்ணலாமா சார் டேட்டா ரிலீஸ் வெளியாகும் போது? கண்டிப்பா இன்வென்டரி லெவலுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்ல ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது அது ஒரு பக்கம். இப்ப உதாரணத்துக்கு நம்ம க்ரூட் எடுத்தோம்னா க்ரூடு வந்து இன்வென்டரி வந்து அதிகமா வந்து ஆயிருக்கு. மெயினா ஈராக்கே பாத்தீங்கன்னா இந்த 21 daysல 90% மேல எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க க்ரூடு. அப்படி க்ரூடு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணியும் க்ரூட் ஆயில் மேலே ஏறிது. சோ இன்வென்டரி வந்து எப்படி பொசிஷன் டெலிவரி ஆயிருக்குங்கிறது ஒரு பக்கம் எடுத்துக்கணும். அதை தவிர என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் மார்க்கெட்ல நடக்கிறதுங்கிறத எடுத்துக்கணும். இப்ப மெயினா வந்து இந்த ஈராக் ப்ராப்ளம் இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த க்ரூட் அந்த அளவுக்கு டெலிவரி ஆச்சுன்னா க்ரூட் ஆயில் பிரைசஸ்ல ஒரு மொமெண்டம் வந்திருக்கும், கீழே வந்து ஒரு வீக்னஸ் வந்திருக்கும். இப்ப அந்த ஈராக் அதாவது அங்க ஒரு போர் நடக்குது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு எல்லாத்தையுமே அப்படியே சேஞ்ச் ஆயிடுது. அதாவது என்னன்னாக்க மெயினா என்ன சொல்லுவாங்கன்னாக்க ஒரு ஹியூமன் லைஃப், அதாவது நம்மளுடைய மனிதர்களுடைய பிரதிபலிப்பு தான் மார்க்கெட். எல்லாருடைய பிரதிபலிப்பும் சேர்ந்து அதுல ஒரு பக்கம் வீழ்ச்சி ஒரு பக்கம் வெற்றி, அதற்கு தகுந்தாற்போல் தான் அதனுடைய சேஞ்சஸ் இருக்கு. அந்த பிரதிபலிப்புக்கு தகுந்தாற்போல் சேஞ்ச் ஆகும் பொழுதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னாக்க அதுவும் நடக்குது. அதனால என்னதான் இன்புட்ஸை வச்சுக்கிட்டாலும் மார்க்கெட் என்ன மூவ்மெண்ட் போகுதோ அதோட போய் வெளில வந்தாதான் பணம் பண்ண முடியும். நன்றி சார். இவ்வளவு நேரமா கமாடிட்டி வாணிபத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க. குறிப்பா ஆஸ்ட்ரோ டெக்னிக்ஸ் குறித்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார். நன்றி. கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாங்க நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் ஆஸ்ட்ரோ நிபுணர் திரு லட்சுமி நரசிம்மன் மற்றும் வர்த்தக ஆலோசகர் திரு சேதுராமன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.